தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியே இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு திமுக தரப்புல இருந்து வரக்கூடிய பதில், நாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றது தான். இது எல்லா ஆட்சிகளிலும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நாங்க நடவடிக்கை விரைந்து எடுத்துட்டு இருக்கிறோம். இதுதான் எங்கள் ஆட்சியினுடைய சாதனை அப்படின்றதான் திமுக தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய தகவலாக இருந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல சென்னை மதுராந்தகம் பகுதியில 14 வயது ஒரு பொண்ணுக்கு கேங் ரேப் நடந்திருக்கு. அந்த சம்பவம் எங்க நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த காணொளியில நம்ம விரிவா பார்க்க போறோம். தாம்பரம்ல இருந்து கீழக்கண்டைக்கு போயிட்டு இருக்கிற 3 டீனேஜ் பசங்கள ஒரு பொண்ணு 14 வயசு, இன்னொரு பையனுக்கு 7 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 16 வயசு. இந்த 3 பசங்களும் பைக்ல போறாங்க. தாம்பரம்ல இருந்து கீழக்கண்டை பகுதிக்கு போயிட்டு இருக்கும்போது தேவதூர் ஏரியா வரும்பொழுது தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க தங்களை 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்றது. அந்த 2 பேருமே ட்ரங்கட் அப்படின்றதையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்குது. இதுல இந்த ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்றத அந்த பையன் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா வண்டியை வேகமா ஓட்டுறான். வேகமா ஓட்டி ஒரு டைம்ல ஆக்சிலேட்டர் இருக்கும்போது கண்ட்ரோல் லூஸ் பண்ணி கீழே விழுந்துடுறாங்க. 3 பேருக்குமே கீழே விழுந்து காயம் ஏற்படுது. இப்போ இந்த 2 பேர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய அந்த 2 பேரும் அந்த 3 பேர் கீழே விழுந்த அந்த டீனேஜ் பசங்களை போய் கன்ஃபரண்ட் பண்ண போறாங்க. அவங்கள கிட்ட போறாங்க. போனப்போ அந்த 2 பசங்களும், அதாவது 17 வயசு 16 வயசு அந்த 2 பசங்களும், பையன் அந்த பொண்ணு 2 பேரும் அவங்களோட கால்களால இவங்களை எட்டி உதைச்சு அந்த 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 இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. வண்டியில தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த சீன்லயே இல்ல. ஆனா அந்த காயமடைந்த 14 வயது பொண்ணை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு தான் இந்த அநியாயமானது நடந்திருக்கு. இந்த 14 வயது பொண்ணை மதுராந்தகம்ல பகுதியில வச்சு கடந்த திங்கட்கிழமை, இது நள்ளிரவுல நடந்த சம்பவம் கூட கிடையாது. சாயந்தர நேரம் தான் இந்த ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. அந்த 14 வயசு பொண்ணை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணை இவங்க போயிட்டு கேங் ரேப் பண்ணிடுறாங்க. மதுராந்தகம்ல இருக்கக்கூடிய அத்திவாக்கம் லேக்ல ஒரு மறைவான இடத்துக்கு அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் அங்க வச்சு இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு இந்த அநியாயமானது நடக்குது. கேங் ரேப்ல ஈடுபடுறாங்க இந்த 2 பேரும். இது பண்ணிட்டு அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. பெரிய அளவுல உயிர் சேதம் எதுவுமே இல்ல அந்த பொண்ணுக்கு. ஆனா அந்த பொண்ணு கான்ஷியஸ் ஆகி கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணே நடந்து போயிருக்கிறாங்க. அந்த பொண்ணை யாரும் ரெஸ்கியூ பண்ண வரல. விட்டுட்டு போன பசங்களும் வரல. அதே மாதிரி போலீஸ் யாருமே கவனிக்கவும் இல்ல அப்படின்றதையும் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. அந்த பொண்ணே நடந்து செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தனக்கு என்ன நடந்தது அப்படின்றத டாக்டர்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை அவங்களே பெற்றிருக்கிறாங்க. இப்போ மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் பெற்றுட்டு இருக்காங்க அந்த 14 வயது சிறுமி. ஹாஸ்பிட்டல்ல போய் மருத்துவர்கள் கிட்ட தனக்கு நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா மருத்துவர்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ மேல்மருவத்தூர்ல இருக்கக்கூடிய ஆல் விமென் போலீஸ் ஸ்டேஷன், பெண்களுக்கான போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பெண்ணுக்காக கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு 4 ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டு அந்த 2 பேர் யார் அப்படின்றவங்கள கைது செய்ய போயிருக்கிறாங்க. அதுக்கான இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த சஸ்பெக்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்கா பாலாஜி அப்படின்றவரு. இவர் மேல ஏற்கனவே கூடுவாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய வழக்குகளும் இருக்கு. வழக்குகள் பின்னணியில இருக்கக்கூடிய நபர் தான் இந்த காக்கா பாலாஜி. இவர் தான் இந்த சிறுமியினுடைய பாலியல் பலாத்காரம் கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு. இன்னொருவரை போலீஸ் தேடிட்டு இருக்கிறாங்க. இது மண்டேவே இந்த போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போன அப்புறம் டியூஸ்டே காக்கா பாலாஜியை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு போலீஸ் சொல்றாரு, இவர் மேல் நிறைய கேசஸ் இருக்குது, இவன் நிறைய கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறான் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 14 வயசு சிறுமிக்கு அவங்க ஈவினிங் டைம்ல தான் இந்த மாதிரி போயிருக்கிறாங்க. ஈவினிங் டைம்ல நடந்திருக்கு. கோயம்புத்தூர்ல நடந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த வன்கொடுமையா இருக்கட்டும், எல்லா டைமுமே தொடர்ச்சியாக அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுது அது பேசப்படுது. அதற்கப்புறமா அது பெரியா பேசப்படுறதே கிடையாது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு தீர்வு வந்துருச்சா, இல்ல யாரு அரெஸ்ட் பண்ணப்பட்டா, திமுக நிர்வாகி இன்வால்வ் ஆனாரா, இல்ல என்ன ஏதுன்னு சொல்லி அதையும் ஒரு அரசியலாக பார்க்கப்பட்டதே தவிர, பெண்களுக்காக இங்க நடக்கப்படக்கூடிய அநீதி, பெண்கள் எந்த அளவுக்கு சேஃப்டி இல்லாத ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத கவனிக்க தவறுறாங்க. அதனால தான் தொடர்ந்து இந்த இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. கோயம்புத்தூர்லயும் அந்த பெண் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியால அவங்களுக்கு அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்ததுல நிறைய பேர் அந்த பெண்ணை கேள்வி எழுப்பியிருந்தாங்க. எதுக்காக அந்த பசங்க அந்த இடத்துக்கு போகணும், அது ஒன்றும் அந்த நேரத்துல எதுக்காக போகணும், கார்ல போனா எதுனால போகணும், இது ஒழுக்கக்கேடு, ஒழுக்கம் இல்லாம அந்த இடத்துல போனதுனால தானே இப்படி நடந்தது, இதை அங்க போகாமலே
பண்ணாமலே இருந்தா இந்த இன்சிடென்ட்டை தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி விக்டிம் பிளேமிங் தான் நடந்ததே தவிர இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கே, இதுக்கு காவல்துறை என்ன பதில் சொல்ல போறாங்க, இதுக்கு அந்த சூழல்ல அந்த இடத்துல வந்து என்னென்ன பாதிப்புகள் இருந்தது, எதனால இப்படி நடக்குது, இது சொசைட்டல் ப்ராப்ளமா இல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனையா, சொசைட்டியாவே ஆண்கள் மத்தியில இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா, பெண்களை வந்து எப்படி அணுகணும் எப்படி பார்க்கணும் அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இருக்குன்றது ஒரு பக்கம். அதே நேரத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் வந்து அப்ப எதுக்கு இருக்கிறாங்க, பெண்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தானே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இங்க இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். இது வெறுமனே நியூஸ் பேப்பர்ல பார்க்கக்கூடிய செய்தி அப்படின்றத தாண்டி இந்த ஒரு சாயந்தர நேரம் ஃப்ரெண்ட்ஸோட போகக்கூடிய ஒரு பொண்ணுக்கு நடக்குது அப்படின்னா நாளைக்கு அதே வழியில வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. எந்த வகையில பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து அந்த பையன் வந்து போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து இப்போ அந்த பையனோ இல்ல அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியால இருக்கக்கூடியவங்க இன்ஃபார்ம் பண்ணி தான் போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. இங்கேயும் பாதிக்கப்பட்ட பொண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா போலீஸ்க்கு தகவல் தெரியுது. இப்போ இது எந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரையுமே வந்து சிந்திக்க வைக்குது அப்படின்றதான் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னொரு கேள்வி வரும், இதே தான் கோயம்புத்தூர் இன்சிடென்ட்லயுமே வந்து கேட்கப்பட்டுச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலுமே கேட்கப்பட்டது என்னன்னா, அந்த பொண்ணு ஏன் வந்து அந்த பையனோட போய் உட்கார்ந்திருந்தா? இந்த பொண்ணு ஏன் வந்து கார்ல வந்து ஏர்போர்ட் பக்கத்துல அந்த மாதிரியான ஒரு ஏரியாவுல போனா? அந்த பையன் ஏன் அங்க கூட்டிட்டு போனான்? அந்த பையன் ஏன் என்ன பிரச்சனை? அப்படின்ற கேள்வி வரும். அதே மாரி இந்த இன்சிடென்ட்லயுமே அந்த 17 வயசு பையனா இருக்கட்டும், 16 வயசு பொண்ணுங்களா இருக்கட்டும், எதனால வந்து அந்த பொண்ண வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போனாங்க? கூட்டிட்டு வந்தவங்க கூட்டிட்டு போக தெரியல. அவங்களே அது அட்லீஸ்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற கேள்வி நெறைய பேருக்கு வரலாம். ஆனா இங்க என்னன்னா, அவங்களுமே டீனேஜ் பசங்க தான். 16 வயசு, 17 வயசு. என்ன பண்றதுன்ற பயம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? இல்ல என்ன பண்றோம்? அப்படின்ற அந்த அந்த தாட் ப்ராசஸ்லயே அவங்க இருந்துட்டு இருக்கும் பொழுது, அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுன்ற விரைந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அந்த சிந்தனை அந்த வயதுல இருக்காது தான். ஸோ அந்த சூழல்ல நம்ம அவங்களையும் வந்து பிளேம் பண்ண முடியாது. இது ஒட்டுமொத்தமாக சொசைட்டலாவும் மாற வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி அரசாங்கமும் பெண்களுடைய பாதுகாப்பு, அதே வேளையில போலீஸும் அந்த இடத்துல வரல அப்படின்றப்போ, போலீஸும் அவங்களுடைய கடமையை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு அப்படின்றது தான் இந்த இன்சிடென்ட்ஸ் மூலமாக தோணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்ததாக இந்த சஸ்பெக்ட பொறுத்த வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காக்கா பாலாஜி திருவேற்காடு பகுதியை சேர்ந்தவர். இவரு கூடுவாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்குகளும் இருக்குன்னு காவல்துறையே சொல்றாங்க. வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படிதான் வந்து எளிதில் அடுத்த கிரைமை நோக்கி நகர்றாங்க. அப்போ கிரைம் ஆக்டிவிட்டியில தொடர்ந்து இன்வால்வ் ஆயிட்டு இருக்கக்கூடிய இவர்களுக்கு தக்க தண்டனையோ இல்ல அவர்களை வந்து கண்காணிப்புல வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எதுல இன்வால்வ் ஆகுறான் அப்படின்றதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டியது பொறுப்பு போலீஸ்க்கு இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும் பொழுது தோணுது. தொடர்ந்து கிரைம் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆயிட்டு இருக்கான், அவனுக்கு பிரச்சனை, அவனுக்கு பின்னாடி வந்து இவ்வளவு பிரச்சனைகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய சட்டத்தை மீறி செயல்படக்கூடிய ஒரு நபரா இருக்கிறான் அப்படின்ற அடிப்படையில, கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறான் அப்படின்ற அடிப்படையில அவனை கண்காணிக்கணும் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதையே வந்து செய்ய தவறுறாங்களா, இல்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பும் போலீஸ்க்கு இருக்கு அப்படின்றதுதான். இன்னொன்னு, அவங்க மது போதை அருந்திருந்தாங்க. 2 பேருமே மது போதையில வந்துதான் அந்த பெண் கிட்ட இப்படி தவறுதலா நடந்துக்கிட்டாங்க. மது போதையில இருந்ததுனால மற்ற 2 பசங்களும் அவங்க இந்த பொண்ணை விட கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்ததுனால அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கான சக்தி அவங்க கிட்ட இருந்தது. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இது சின்ன பொண்ணு மாட்டிறாங்க அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. அதுல மது போதையில இருந்தாங்க அப்படின்றப்போ போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்றதும் அதிகமாக இருக்கு. இப்போ நானே வந்து செய்தியாளராக இங்க நான் வாக்ஸ் பாப்லாம் எடுக்க போறேன். நிறைய பப்ளிக் கிட்ட ஒரு அரசியல் சம்பந்தமாக ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதை போய் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கும் பொழுது யாரு தண்ணி அடிச்சிருக்காங்க யாரு தண்ணி அடிக்கலன்னே வந்து கண்டுபிடிக்க முடியல. இன்னொன்னு, பகல் நேரத்திலேயே ஒரு 10 மணி 11 மணி நைட் நேரங்கள்ல பெரிதாக நாங்க வந்து போய் பப்ளிக் ஒப்பீனியனோ யார்கிட்டயுமே கேட்டது கிடையாது. பகல் நேரங்கள்லயே பாதி பேர் வந்து தண்ணி அடிச்சிட்டு தான் வந்து சுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான் பார்க்க முடியுது. ஒரு 10 ஆண்கள் கிட்ட கேட்கறேன்னா அதுல 3 பேராவது வந்து அந்த நேரங்கள்ல தண்ணி அடிச்சிருக்கக்கூடிய சூழல் சென்னையை சுத்தி உள்ள இந்த ஏரியாக்கள்ல பார்க்க முடியுது. நிறைய பேர் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்றதும் தெரியுது. அதுவும் இந்த இடங்கள்ல அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும் பொழுது எனக்கு இருந்த கேள்விகள் எல்லாம் உங்க மத்தியில நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களுடைய பெயர் தான் மாறிக்கிட்டே இருக்கே தவிர அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அது பேசும் பொருளாக இருக்கு. அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிருது. தேர்தலில் அரசியல் கட்சிகள் அதை வைத்து
எதிர்க்கட்சியை வந்து கேள்வி எழுப்பவோ, ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கவோ அதை பயன்படுத்துறாங்களே தவிர, பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு என்ன நிலை? தொடர்ந்து ஒரு அச்சத்திலேயே தான் வந்து பயணம் செய்யணுமா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உங்களுடைய பார்வை என்னன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.